மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக தோப்பரை எனும் ஆட்டுத்தோல் பைகளை வாங்கி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இருப்பது கள்ளழகர் சித்திரை திருவிழாதான். கள்ளழகர் சித்திரை திருவிழாவை பொறுத்தமட்டில் 27ஆம் தேதி இந்த நிகழ்வுகள் தொடங்குகிறது. ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள். குறிப்பாக அழகர் மலையை விட்டு புறப்படுவதிலிருந்து அழகர் மீண்டும் மலைக்கு செல்வது வரை அதிகமான பக்தர்கள் ஆட்டுத்தோல் பைகளில் தண்ணீர் நிரப்பி அதனை அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கும் நிகழ்வுகள் என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிகழ்வுகளுக்கான ஆட்டுத்தோல் தோப்பறைகள் விற்பனை என்பது மதுரை அந்த 4 மாசி வீதி பகுதிகளில் மும்முரமாக நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் ஆட்டுத்தோல் பைகளை தயார் செய்து, குறிப்பாக 3 மாதங்களுக்கு முன்னரே இந்த ஆட்டுத்தோல்களை ஆவாரம்பூ தண்ணீரில் ஊற வைத்து அதனை பக்குவமாக தயார் செய்து இந்த பகுதிகளில் அதிக அளவில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த 15 நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது மட்டுமே அவர்களது வாழ்வாதாரத்திற்கான முதலீடாகவும் பொருளாதாரத்திற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. அதிக அளவில் பக்தர்கள், குறிப்பாக கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் இந்த ஆட்டுத்தோல் தோப்பறைகளை வாங்குவதற்காக 4 மாசி வீதி பகுதிகளில் குவிந்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம். இந்த பகுதியில் குறிப்பாக தேர்முட்டி பகுதியில் ஒரு வீதி முழுவதுமே காரியாப்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஆட்டுத்தோல் தோப்பறைகள் பைகளை விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். 200 ரூபாயிலிருந்து அதிகமாக 1000, 1500 ரூபாய் வரை அந்த அளவு, அதே போல அந்த தோலினுடைய தன்மை, இப்படி இதற்கு ஏற்றபடியாக இந்த ஆட்டுத்தோல் தோப்பறைகள் என்பது விற்பனை செய்யப்படுகிறது. பக்தர்களும் அதிக அளவில் முழு வீச்சில் ஆட்டுத்தோல் பைகளை கள்ளழகர் திருவிழாவிற்காக இந்த பகுதிகளில் வாங்குவதற்கு குவிகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.